விமலா, என்னமாச்சு உனக்கு? கொஞ்சம் சமாதானமா இரு. எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுதுமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னையும் அறியாத ஒரு பதட்டம் வருது. ஒருவேளை அவங்களுக்கு சௌமியாவை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா என் சௌமியாவை நான் ஒரேடி இழந்துருவேம்மா. இல்லம்மா, அப்படி எதுவும் நடக்காது, நீ பயப்படாத. நானும் 21 நாள் வரைக்கும் அவ புகுந்த வீட்டுல அவ கூட இருந்தா நல்லா இருக்கும். அது வரைக்குமாவது அவளுக்கு எதுவும் நடக்காம நான் காப்பாத்தி இருப்பேன். இங்க பாருமா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம எதை பத்தியாவது யோசிச்சோமா? இல்ல இல்ல, அப்பயே இப்ப யோசிச்சுட்டு இருக்க. நம்ம கும்பிடுற தெய்வம் இது வரைக்கும் காப்பாத்திட்டு வந்திருக்குல்ல, இதுக்கு மேலே நம்மள காப்பாத்தும். சரியா? முதல்ல நீ கூட வா, அவளை அனுப்பி வைக்க வேண்டிய ஏற்பாடு செய்யணும்ல, அதை போய் செய்யலாம். வா. அம்மா தாயி, என் பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் நீதாம்மா அவளை பாத்துக்கணும். எங்களுக்கு கருணை காட்டு. ஆக்சுவலி அக்கா, எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் உனக்கு சொல்ற அளவுக்கு என்கிட்ட கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. அதாவது அங்க போனதும் உன்னோட புகுந்த வீட்டு ஆளுங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் எல்லார பத்தியும் என்கிட்ட வந்து சொல்லு. ஐ மீன் எல்லாரோட பிஹேவியரை பத்தி, யார் எப்படி இருக்காங்க, எப்படி பேசுறாங்க, அதுக்கப்புறம் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். புரிஞ்சுதா? அம்மா, நான் அக்கா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகாத. அதுவும் இல்லாம அக்காவோட புகுந்த வீடு ரொம்ப தூரம் இல்ல, அதனால உன்னை வந்து அடிக்கடி பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அவங்க அக்காவை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தகவல் சொல்றேன். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, வேணும்னா நீங்களும் என் கூட வரலாம் மம்மி. என்னக்கா சொல்ற? சுமதி சொல்றதும் சரிதான், என்னாலதான் போக முடியாது. சுமதி, 4-5 நாள் கழிச்சு எதுக்கு? நீ இன்னைக்கே சௌமியா கூட போயிட்டு வாயேன். சௌமியாக்கா கூட இப்பவே போ சொல்றீங்களா? ஆனா அவங்க இன்னைக்கு தானே கிளம்புறாங்க. இத பாருமா, எந்த ஒரு பொண்ணுக்கும் புகுந்த வீட்டுக்கு போகும்போது முதல்ல சில நாட்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். சுமதி, நீயும் என் கூட வா, எனக்கு பயம் இல்லாம இருக்கும். நான் போய் இப்பவே சம்பந்திக்கிட்ட இதெல்லாம் பேசிடுறேன். நீ போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். ஓகே சரிக்கா, இனிமே நான் அப்ஜெக்ஷன் பண்ண போறதே இல்லை. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டைரக்டாவே சொல்லி கொடுத்துறேன். அதாவது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. அட, நம்ம அருணை பாத்தியாமா? கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி முந்தனே பிடிச்சு சுத்திட்டு இருக்கான். இவனை இப்படியே விட்டா நம்ம கை விட்டு போயிடுவான். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. உன்னோட இந்த வாய் இருக்கு பத்தியா, இதனாலதான் உன்னை எங்கேயுமே கூட்டு போறது இல்ல. எங்க போனாலும் என் மானத்தை வாங்குற. உன்னை விட கொஞ்சம் கம்மியா தான் வாங்குறேன். 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா தங்கங்களா? கொஞ்சம் சுத்தியும் பாருங்க, இது நம்ம வீடு கிடையாது தங்கங்களா. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அப்படியே போட்டேன்னு வை. சம்பந்தியெல்லாம் இருக்காங்க. வச்சு போடுவேன். நான் உங்ககிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் பேசணும். தாராளமா சொல்லுங்க சம்பந்தியமா. அது வந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கணும். அது என்னுடைய சின்ன பொண்ணு சுமத்திய சௌமியா கூட கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு துணையா உங்க வீட்டுல இருக்க சொல்லி அனுப்பலான்னு பாக்குறேன். அது ஏன்னா அது சௌமியாவுக்கு வேற கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருக்கு. புகுந்த வீடு, புது மனுஷங்க, அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? சௌமியாவுக்கும் இதனால கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். அதான் உங்ககிட்ட ஆட்சேபனை எதுவும் இல்லையான்னு. இங்க பாருங்க சம்பந்தியமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிசினஸ் பண்றதுக்காக வரல.
நாங்க உங்களோட சம்பந்திங்களாயிட்டோம். இந்த அர்ஜுன் தாஸ் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா இங்க சொல்றத மட்டும் தான் கேட்பான். நீங்க ஆர்டர் போடுங்க. எதுக்கு இந்த மாதிரி கெஞ்சி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லப்பா. கேட்டிங்களா? இதுல என்ன இருக்கு? சுமதி இன்னும் சௌமியா கூட கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு போட்டோம். இது என்ன பெரிய விஷயமா? ம். ரொம்ப நன்றி. என்னங்க நீங்க நன்றி சொல்ல என்ன இருக்கு? இந்த gift எல்லாம் நேத்து வந்தத உனக்கு எடுத்துட்டு போகும்போது ஈஸியா இருக்கும்னு நான் இங்க வச்சிருக்கேன். சரி, உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? இல்லனா அவங்க வீட்டுக்கு அப்புறம் கூட கிளம்பலாம். இல்ல நான் இப்ப நல்லா இருக்கேன். ஓஹோ, இன்னைக்கு முதல் தடவையா நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சௌமியா பதில் சொல்லிட்டா. புருஷனை பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா? புருஷன் வந்ததுக்கு அப்புறம் எங்களை நீ மறந்துடாத. இல்ல அப்படிலாம் இல்லடி. ஏன் இப்படிலாம் பேசுற? சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் தானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எப்படி மறக்க முடியும்? அப்ப சின்ன வயசுமா? ஆனா இது சின்ன வயசு இல்லையே. ஒருவேளை மறந்துட்டா? அப்படிலாம் இல்லடி. அது வந்து நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் முதல்ல உங்க மாமாவை பாருங்க. நீங்க போறதுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட் அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட போறாரு. சரிங்க அங்கிள், நீ வா, நம்ம போய் வேற வேலையை பார்க்கலாம். பாவம் அங்கிளும் சௌமியா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்ல. இல்ல நான் வந்து அம்மா கிட்ட. சௌமியா, நான் இது வரைக்கும் ஒரு நல்ல தகப்பனா இருந்ததே இல்லை. உன் கூட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசினது கூட கிடையாது. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போற, நீ உன்னோட புது வாழ்க்கையை தொடங்க போற. ஏன்னு தெரியல, எனக்கு இந்த வீடை வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. என்ன அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. இது வரைக்கும் என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லை. என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும். நிறைய வெளியே சொல்லிக்க மாட்டேன். அதனால நான் இன்னைக்கு கடைக்கு போய் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒருவேளை நான் வாங்கிட்டு வந்தது பிடிச்சிருந்ததுன்னா நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு எடுத்துக்கிறேன். நீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொன்னீங்களா? அப்பா இன்னைக்குதான் முதல் தடவையா என்ன உங்களோட பொண்ணுன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு இது போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு மிகப்பெரிய பரிசு. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் இதுக்குதான் ஆசைப்பட்டேன். அழாதமா அழாத. சௌமியா, எல்லாருக்கும் இன்னும் சொல்ல போனா உங்க அம்மா கூட என்ன உன் எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால இந்த பரிசை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத. என் அன்பை சந்தேகப்படுவாங்க. நீ தனியா இருக்கும்போது இதை திறந்து பார்க்கணும்.
அதுக்கப்புறம் நீ எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஒருவேளை இது உனக்கு பிடிச்சிருந்தா நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம்னு எடுத்துக்கிறேன். அப்பா, இந்த பரிசு நீங்க எனக்காக கொடுத்துருக்கீங்க. இதை நான் என் வாழ்க்கை பூரா என் கூடவே வச்சுப்பேன். எக்காரணத்து கொண்டு இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். என்னோட அப்பா எனக்கு கொடுத்த முதல் பரிசு. இனிமே இது எப்பவும் என் கூடவே இருக்கும். இதை நான் யாருக்கும் எப்பவும் கொடுக்கவே மாட்டேன். நாம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகலன்னா சென்டிமெண்ட் ஆயுதமா வச்சு திட்டத்தை முடிச்சுக்கணும். ஒரு தடவை விஷயத்திலேருந்து தப்பிச்சிட்ட, ஆனா இந்த விஷயத்திலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது சௌமியா. அந்த கடவுளுடைய தயவால சுமதியும் அவங்க கூட கூட்டிக்கிட்டு போறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அப்படியா? இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். நிர்மலா, நீ ஒண்ணு பண்ணு. என்ன என் புருஷன் சௌமியா ரூமையே எட்டி பார்த்துட்டு இருக்காரு? நிர்மலா, சௌமியா, உன் அப்பா உனக்கு இங்க என்ன வந்து கொடுத்தாரு? சொல்லுமா, அவர் எதுக்காக வந்தாரு? சௌமியா, உன் அப்பா உனக்கு ஏதாவது கொடுத்தாரா? வாயை திறந்து சொல்லு. உங்க அப்பா இங்க எதுக்காக வந்தாரு? இன்னும் சொல்ல போனா உங்க அம்மா கூட என்ன உன் எதிரின்னு நினைச்சிட்டு, அதனால இந்த பரிசை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத. என் அன்பை சந்தேகப்படுவாங்க. அம்மா, அப்பா சுமதியை தேடி வந்தாரு. என்னம்மா சுமதி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்க போற? நான் அக்கா கூட அவ புகுந்த வீட்டுக்கு போறேன். என்ன திடீர்னு? யார கேட்டு நீ கிளம்புற? அப்பா, சௌமியா அக்காவோட புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆனா நீ எப்படிமா இப்படி கிளம்பலாம்? அதாவது நீ அங்கெல்லாம் போக கூடாது. அது சௌமியாவோட புகுந்த வீடு. ஓஹோ அப்பா, நான் அந்த புகுந்த வீட்டுக்கு போறது அக்காவோட இடத்த பிடிக்கிறதுக்காக இல்ல. அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க அங்கேயே குடியிருக்க போறது இல்ல. அக்காவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல, அதனாலதான் போறேன். இருந்தாலும் சுமதி, ஓ ஓ என்னோட அன்பு அப்பா, ஐ நோ நான் இல்லாம உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னாலயும் இருக்க முடியாது. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. பட் ஐ ப்ராமிஸ் நான் சீக்கிரமே வந்துடுவேன். ஓகே? அப்புறம் நீங்களும் நான் ரொம்ப மிஸ் பண்ணணும்.
உங்க சாஃப்டான கையில இவ்வளவு வெயிட்டா? அவ்வளவு நல்லா இல்லையே. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். சும்மா கொடுங்க, இதுக்கு பேரு ஷேரிங் தான். நோ நோ, இட்ஸ் ஓகே. அட பரவாயில்ல, கொடுங்க. இல்ல, மருமகன் நம்ம வீட்டுக்கு வரப்போறா. சௌமி, இன்னைக்கு நீ உன்னோட பிறந்த வீட்ல இருந்து உன்னோட புகுந்த வீட்டுக்கு போக போற. உன் அம்மாவை நீ மறந்துட மாட்டல்ல? நீ இந்த வீட்ல எவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் சந்தோஷமா இருந்தியோ அதே மாதிரி உன் புகுந்த வீட்லயும் நீ நடந்துக்கணும். இனிமே அதுதான் உன் குடும்பம். எல்லாரையும் நல்லா பாத்துக்கமா. அழக்கூடாது, அழக்கூடாது சௌமி. ஒருவேளை எங்களால தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு நடந்திருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு. ஆமா. ஒரு நிமிஷம் இரு. அதை என்கிட்ட கூட. இதை மட்டும் நான் என் கையிலேயே வச்சுக்கிறேன். சரி வா.
நீ தேவையில்லாம கவலைப்படுற நிர்மலா. அவளை நல்லா பாத்துக்கிற குடும்பத்துக்கு தான் அவ வாக்கப்பட்டு போயிருக்கா. அத நினைச்சு நீ சந்தோஷப்படணும் நிர்மலா. போதும் நிர்மலா, அழாத. இது நடக்கிற விஷயம் தானே. இப்போ ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணி போய் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, அது மாதிரி அவளும் சந்தோஷமா இருப்பா. சரி நிர்மலா, நீ அழாத. என் கூட அழாதீங்க உள்ள நிர்மலா, வாம்மா. வாங்க. மகேந்திரா, இப்ப என்னடா செய்யறது? அந்த அபசகுணம் பிடிச்சவ புகுந்த வீட்டுக்கு போறாளே. போனா போகட்டும். இந்த தடவை பர்மனண்டா போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுதான் அனுப்பிச்சிருக்கேன். இந்த முறை நாம தோக்க மாட்டோம். ஆமா, வாமா, உள்ள போலாம். நான் இது வரைக்கும் ஒரு நல்ல தகப்பனா இருந்ததே இல்லை. உன் கூட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசினது கூட கிடையாது. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போற, நீ உன்னோட புது வாழ்க்கையை தொடங்க போற. ஏன்னு தெரியல, எனக்கு இந்த வீடை வெறிச்சோடி போற மாதிரி. இது வரைக்கும் என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணதில்லை. அதனால நான் இன்னைக்கு கடைக்கு போய் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. என்ன அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா அழகி? இப்போ எங்க ஊருக்கு நீ முதல் முறையா வந்து இறங்க போற. இவ்வளோ மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப்ல வீணா போயிடாது. நீங்க பாரு, நான் உன்னை என் மனைவியை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். கிட்னாப் பண்ணி கூட்டு போல. கண்ணை தொடச்சுக்கோ. அம்மா தாயே, என் பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறாத. அருண் தான் அவளுக்கு துணையா இருந்து அவளை பாதுகாக்கணும். அருண் ஒரு சூரியன் மாதிரி. என் பொண்ணோட இருட்டான வாழ்க்கையை அவன் ஒளிமயமாக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் சௌமியா உயிரோட இருக்க போற. அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அக்கா, இந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? இதை நீ ஏன் கீழே வைக்க மாட்டேங்கிற? ஒருவேளை மாமா எங்க யாருக்கும் தெரியாம ஏதாவது கொடுத்திருக்காரா? இல்ல இல்ல, அவர் கொடுக்கல. இது எனக்கு அப்பா. அப்படியா? என்னது? ஏதாவது சொத்து பத்திரமா? சரி, எங்களுக்கும் காட்டேன். நாங்கள் ஒன்றும் சொத்துல பங்கெல்லாம் கேட்க மாட்டோமா? ஆமாக்கா, அப்பா உங்களுக்கு என்னதான் கொடுத்திருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்க எங்களுக்கும் ஆர்வமா இருக்காதா என்ன?
அம்மா தாயே, என் பொண்ணுடைய வாழ்க்கைக்காகவும் அவளுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த அணையா தீபத்தை இங்க ஏத்திருக்கேன். 21 நாள் வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாமா பாத்துக்கணும். உன்னை நம்பிதான் நான் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உன் துணையோட தாமா நான் இவ்வளவும் செஞ்சேன். இன்னையில இருந்து நான் என் பொண்ணை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும். நான் நினைச்சது இந்த தடவையாவது கண்டிப்பா நடந்தே ஆகணும். அம்மா தாயே, அவளை உங்ககிட்ட கூப்பிட்டுக்க. அவளை இல்லாம பண்ணிடு. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. நான் கொடுத்த அன்பு பரிசவ கண்டிப்பா திறந்து பாப்பா. அவன் அந்த பெட்டியை திறந்ததும் என் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். சுமதி, அப்பா எனக்கு முதல் தடவையா கொடுத்த பரிசு இது. நானே இதை முதல்ல திறந்து பாக்குறேனே. சரிக்கா, முதல்ல நீயே தொற. ஆனா ஒண்ணு, அப்பா உனக்கு என்ன கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு என்கிட்ட சொல்லிடணும். நானும் அவர்கிட்ட என் கல்யாணத்துக்கு இதே பரிசு கேட்பேன். சரியா? உன்னோட சாபத்துக்கு நான் ஆளாக விரும்பல. அதனால தான் உன் பொண்ணுக்கு நான் கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இப்ப நான் இங்கிருந்து போயிடுவேன். ஆனா அவளோட புகுந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் இருப்பேன். அவளை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா நான் கூட்டிகிட்டு போகணும்ல. இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பு. ஒருவேளை இந்த சவால்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா என்னோட முகத்தை நான் உங்ககிட்ட எப்பவுமே காட்ட மாட்டேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க யாரும் என் முன்னாடி வந்து நிக்கவே கூடாது. சௌமியாவையும் நீங்க பார்க்க கூடாது. உன் பொண்ணை பத்தி நீ தப்பு கணக்கு போட்டிருக்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்லயே நீ தெரிஞ்சுக்கத்தான் போற. அதுக்காக நீ பயப்படாத. அவளுக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன். ஏன்னா அவ எனக்கு சொந்தமானவ. என்ன இது திறக்க மாட்டேங்குது? இது திறக்க முடியலையே. எப்படி திறக்கிறது?
வரைக்கும் ஒரு செய்தியும் வரலையே. இந்நேரம் இந்த சௌமியா பெட்டியை திறந்து பார்த்துருக்கணுமே. வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினதும் எங்கே நீ பயந்துட்டியோன்னு நான் நினச்சிட்டேன். பரவாயில்லையே. அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக்கரை தாண்டா நல்லா இருக்கும்னு தோணுது. நில்லு. என்னம்மா இப்போ என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல சம்பிரதாயப்படி நடந்துக்கணும்ல. இங்க பாரு, நீ முதல்ல கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நீ வரணும். அப்படி செஞ்சாதான் நீ சீக்கிரமே பெத்து எங்க கையில பேர குழந்தைய கொடுப்ப. என்ன? பாரா, அத்தை ஒரு கிரிக்கெட் டீமுக்கே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. எடா நீ ரெடியா இருக்கியா? நாங்கள் ரெடியாக இருக்கோம்ப்பா. கிரிக்கெட் டீம் கோச்சு, இதெல்லாம் சம்பிரதாயம், கடைப்பிடிச்சி தான் ஆகணும். சுமதி, நீ இதை பத்திரமா வச்சுக்கோ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட. சரி, நீங்க வாங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போனை வச்சிடறேன். உள்ள போமா, உள்ள போமா. ஏய் நில்லு நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. ஏம்மா இருமா, நீ ஏமா இப்படி டிராஃபிக் போலீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு இன்னும் எத்தனை சிக்னல் தாண்ட வேண்டியிருக்கு? எனக்கு நல்லா தெரியும் நீ எப்படி துடிச்சிட்டு இருக்கேன்னு. இல்ல கொஞ்சம் பொறுமையா இருடா, சரியா? என்னவோ பண்ணு.
கொடுங்க அத்தை, ஆத்தி தட்டை என்கிட்ட கொடுங்க. இப்போ இந்த வலது காலால இந்த கலசத்தை தள்ளிட்டு உள்ள வா. ஒரு பொண்ணு கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு வரும்போது அவளை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. கலசத்துக்குள்ள அரிசி வச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு கொட்டுதோ அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரும்னு சொல்லுவாங்க. சரியா? உன்னுடைய கால் தடம் மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. இனிமே நீதான் எங்க வீட்டு மகாலட்சுமி. உள்ள வா. என்னங்க நீங்க எங்கே கிளம்பிட்டீங்க? இந்த வீட்டுக்கு இப்போதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க. அப்படியே நாங்கள் உள்ள போக விட்டுருமா? முதல்ல ஆர்த்தி எடுத்துடுறேன், இருங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பாருங்க, உங்களுக்கு நான் ஆர்த்தி எடுத்தாச்சு. அதனால நான் இப்போ என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். என்ன? நிர்மலாவும் ரொம்ப அமைதியா இருக்கா. சௌமியாவை பாம்பு குத்துச்சா இல்லையோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ? ஓ, ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியலையே. இந்தா, இப்ப இந்த தட்டுல உன் கையை வச்சு அந்த செவுத்து மேல உன் கையை வச்ச வை. இங்க பாரு, நீ எந்த அளவுக்கு கையை வச்சு பார்க்க நல்லா இருக்கோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உனக்கு வீட்டு வேலை நல்லா செய்ய தெரியுமா தெரியாதான்னு. சரி, போய் வை. ஆஹா, இப்படிதான் இருக்கணும். அச்சு ரொம்ப நல்லா விழுந்திருக்கு. எனக்கு என்னவோ எல்லாம் அமைஞ்சு நல்ல மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு தோணுது. இந்தா தட்டப்புடி. சரி, அப்ப செய்ய வேண்டிய மற்ற சடங்குகளையும் முடிச்சிடலாம். வாங்க. உள்ள வாங்க. எங்க சுமதி? சுமதி, அங்க சடங்கு நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உங்க அக்காவோட புது வீடை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல இப்ப நான் என் அக்கா கிட்ட போகணும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்யுங்க. ஆனா உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்ன நினைச்சுக்கோங்க, உடனே நாங்க வந்து நின்றுவேன். அட் யுவர் சர்வீஸ் மேம். அப்படியா? இவ்வளவு சீக்கிரம் நான் போய் சேர வேண்டிய நாள் வரலன்னு தோணுது. ஓஹோ, அதையும் பார்க்கலாங்க. பதுவை, அண்ணி அவங்க வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. தோ அங்க இருக்காங்க. தேங்க் யூ. ஓ, மென்ஷன் நாட்ங்க. ஓ, வெல்கம்ங்க.
சாரி அக்கா, இதுல என்னதான் இருக்குன்ற சஸ்பென்ஸ் எனக்கு உருவாக்கிட்டு அப்பா உனக்காக என்ன கொடுத்துருக்காருன்னு எனக்கு பார்க்கணும்னு தோணுது. பிரீத்தி, நீ கும்பிடுற தெய்வத்துக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுமா. நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னடா சொல்ற? ஏன்னா இந்த கேமை சௌமியா தான் ஜெயிச்சிருக்கணும். மோதிரம் முதல்ல இவளுக்கு தான் கிடைச்சது. ஆனால் இவ அப்படியே மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கையை வெளியே எடுத்துட்டா. நீங்க பாரு, இனிமே என் வாழ்க்கையை நீ மட்டும்தான். இன்னைக்கு நான் சத்தியம் பண்றேன், இனிமே வாழ்க்கை. ஏ அழகி, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு உன் முகத்தில் இந்த அளவுக்கு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு? யாராவது வரணுமா? ஆமா, அது சுமதி எங்கேயும் காணோம். அதான். அவ்வளவுதானா? இதான் பிரச்சனையா? ஏ குட்டி, ஒன்றும் இல்லைம்மா, அவளை வா. சுமதிக்கு ஃபோன் பண்ண, அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குல்ல. வேண்டாம், நான் அவளுக்கு ஃபோன் பண்ண எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துடும். 21 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடுன்னு நினைச்சேன். இப்ப என்னடா ஒவ்வொரு நிமிஷமும் 21 வருஷம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணுமே. சுமதி அக்கா, நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களை அண்ணி கூப்பிடுறாங்க, வாங்க. அப்படியா? சரி. இன்னைக்கு இந்த ஒரு ஹெல்ப் போதும். தேங்க்ஸ் பட் நோ தேங்க்ஸ். இதை நானே பார்த்துக்கிறேன். கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க. இந்த வேலையாவது நான் செய்யலாம்ல. கொடுங்க. பார்த்து, இது ரொம்ப ப்ரீஷியஸ். சுமதி அக்கா, சீக்கிரம் வாங்க, சடங்கு முடிஞ்சிரும். இதோ வந்துட்டேன், ஒரே நிமிஷம். இன்னைக்கு தெரியாம நழுவி என் கையில விழுந்த, நாளைக்கு நீயா வந்து என் மேல விழுகிறதுக்கு நான் பல முயற்சிகளை எடுப்பேன். அழகி, வா. முடியல, இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது தகவல் வந்துருச்சான்னு போய் கேட்கிறேன்.
இப்ப நான் இந்த மோதிரத்தை இந்த பாத்திரத்துக்குள்ள போட போறேன். 2 பேருமே மோதிரத்தை தேடணும். யார் கையில இந்த மோதிரம் கிடைக்குதோ அவங்க வாழ்க்கை பூரா மத்தவங்கள ஆள போறாங்க. இப்போ இந்த மோதிரத்தை நான் இதுக்குள்ள போட போறேன். ரெடியா? ரெடி? சீக்கிரம் தேடுங்க. மோனிகா, ஏ மகனே, நம்ம தான் ஆளணும். பிரீத்தி, நான் இங்க மோதிரத்தை தேடணும். நாட்டோட எதிரியே இல்ல. திடீர்னு இப்படி சொன்னா எப்படிமா? இது கேம். ஆனா வெரி ஷூர் இதுல என் சௌமியா அக்கா தான் ஜெயிப்பாங்க. ஐம் சோ சாரி சுமதி. கண்டிப்பா ஜெயிக்க போறது அருண் தான். அருணுக்கு இது வரைக்கும் தோல்வினா என்னன்னு தெரியாது. கம் ஆன் கா, ஸ்டார்ட் பண்ணு. கம் ஆன் அருண், கம் ஆன். சரி, ஆரம்பிங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அருண் 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 அண்ணா, அருண் அண்ணா. அருண் அருண், கம் ஆன் அருண், கம் ஆன். சௌமியா அக்கா. டேய் வருண், வா வா வா. வரேம்மா. பிரீத்தி, நீ கும்பிடுற தெய்வத்துக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுமா? என்னடா சொல்ற? ஏன்னா இந்த கேமை சௌமியா தான் ஜெயிச்சிருக்கணும். மோதிரம் முதல்ல இவளுக்கு தான் கிடைச்சது. ஆனா இவ அப்படியே மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கையை வெளியே எடுத்துட்டா. பரவாயில்லையே, இவ்ளோ பாசமா இருக்கா. இங்க பாடுறா வருண். சொல்லுங்க மாமா. அது வந்து இங்க பாரு, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இனிமே என் வாழ்க்கையை நீ மட்டும்தான். இன்னைக்கு நான் சத்தியம் பண்றேன், இனிமே வாழ்க்கையில உனக்கு எந்த தோல்வியும் கிடையாது. பொண்டாட்டி வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அடிமை ஆயிட்டான். நீ பாத்துக்கிட்டே இருமா, இவன் காலம் பூரா பொண்டாட்டிக்கு அடிமையா தான் இருக்க போறான். மார்க் மை வேர்ட்ஸ். ஆமா, இந்த உலகத்திலே நீ தான் பெரிய ஞானி. உனக்கு எல்லாம் தெரியும் பாரு. இந்த பார், இன்னைக்கு உன் தம்பியோட கல்யாணம். உன்னை அழ வைக்க வேண்டான்னு பாக்குறேன். நான் மட்டும் வாயை திறந்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாள் முழுக்க நீ மூஞ்சி தொங்க போட்டு டல்லா சுத்திக்கிட்டு இருப்ப. அட, நான் உன்னோட உடன்பிறப்பு. உடன்பிறப்பு கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? நீ ஒழுங்கா பேசினா நானும் ஒழுங்கா பேச போறேன். பெரியவளா இருந்தா என்ன? என்னை விட உனக்கு 2 வயசு தான் அதிகம், புரியுதா? என்னோட பெரியவனா உன் தம்பியோட கெட்டு போனா பரவாயில்லையா? இப்போ நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சுத்தி பாருங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு. மருமக முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா என்ன? இங்க பாரு, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. போ, அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போ.
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். போ போ கிளம்பு. இந்தா வச்சுக்கோ. கொடு. போய் அழகி போலாமா? ஏங்கா இவ்ளோ யோசிக்கிற? வாழ்க்கை பூரா இனி இவர் கையை தான் பிடிச்சிருக்க போறேன். அப்புறம் எதுக்கு வைக்கப்படுற? கையை கூட. நிர்மலா ஃபோன் பண்ணியா? அங்க நிலவரம் என்ன? அவங்க கிளம்பி 4 மணி நேரம் ஆகுது, இன்னுமா வீட்டுக்கு போய் சேரல? ஏ நிர்மலா. நிர்மலா ஃபோன் பண்ணி பேசுனியா இல்லையா? உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அவங்க போய் சேரக்கூடாதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் நீங்க ஏதாவது செஞ்சிட்டீங்களா? பாத்தியா, நான் விசாரிச்சாலும் குறை சொல்றேன், விசாரிக்கலனாலும் குறை சொல்றேன். நான் வேற என்னத்தான் செய்யறது? இந்த பாரு, சுமதி அவ கூட போயிருக்கா. எனக்கு அதை பத்தி தான் கவலை. போய் சேர்ந்தாங்களா இல்லையா? என் போன் எங்கம்மா? இங்கதாம்மா இருக்கு. இதுதான் உன்னோட இல்ல, இனிமே நம்மளோட ரூம். எப்படி இருக்கு? ஆமா இல்லன்னு ஏதாவது ஒன்று சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் என் கனடா ஃப்ரெண்ட்ட சொல்லி இந்த மொத்த இன்டீரியர்ஸும் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? பிடிச்சிருக்கா இல்லையா? உன்னோட இந்த அமைதியை நான் சரின்னு எடுத்துக்குவா? நீங்க பாரு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். போய் அழகி, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஒரு குரல் கொடுத்தா போதும். இந்த சேவகன் உன் முன்னாடி ஆஜராயிருப்பான். மாமா ரொம்ப நல்லவரா இருக்காரு. சின்ன சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாரு. சரி, நீ ஒண்ணு பண்ண, ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அதை வந்துடுறேன். சுமதி, அந்த பாக்ஸ் எங்க? அத நான் அந்த வருண் கிட்ட கொடுத்தேன். திருப்பி வாங்க மறந்துட்டேன். சுமதி, நான் உன்னை அதை பத்திரமா வச்சுக்க சொன்னேன்ல. அப்பா முதல் தடவையா எனக்கு அந்த பரிசை கொடுத்தாரு. அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. நீ எதுக்கு அதை இன்னொருத்தர் கிட்ட கொடுத்த?
நீ டென்ஷன் ஆகாதுக்கா. நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போய் 2 நிமிஷத்துல அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? சீக்கிரமா எடுத்துட்டு வா சுமதி. சரிக்கா. மம்மி, ஹலோ. சொல்லு மம்மி. சுமதி, எல்லாரும் போய் சேர்ந்துட்டீங்களாமா? எப்போ இங்க வந்துட்டோம் மம்மி. அக்காவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சௌமி எப்படி இருக்கா? அவகிட்ட கொஞ்சம் நான் பேசணுமே. மம்மி, அக்கா ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கா. கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கேன் மம்மி. நான் அக்காவை அப்புறமா பேச சொல்லுவா. அப்புறம் சுமதி, அவளுடைய ரூம் எப்படி இருக்கு? அங்க இருக்கிறவங்க அவகிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க? வீடு, ரூம், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. மம்மி, நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா போயிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் டீடைல்டா சொல்றேன். ஓகே? நான் இப்போ ஃபோன் வைக்கிறேன் மம்மி. பாய். பாய். எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்காங்க. அந்த சௌமியா இன்னும் இந்த பாக்ஸை ஏன் திறந்து பார்க்கல? வருண், நான் என்னோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேக்டரியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அப்போலேருந்தே நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? அப்படி தாண்டா இருக்கணும். நீ தாண்டா என் சிங்க குட்டி. சூப்பரா. சரி, கலக்கிட்டடா. நல்லா வருவ. சொல்லுமா, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல அங்கிள், அது வருண் கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுமா. வருண், அந்த பாக்ஸ் எங்க? இங்க பாருங்க சுமதி, நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் அப்புறமா எடுத்துட்டு வரேன். வருண், அந்த பாக்ஸ் என்னோடது இல்ல, அக்காவோடது. அக்கா அந்த பாக்ஸை இப்பவே கேக்குறா. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சாரி அங்கிள், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு எனக்கு தெரியுது. பட் அந்த பாக்ஸ் எனக்கு இப்பவே வேணும். நீங்க ப்ளீஸ் வருண் ஒரு 2 நிமிஷம் அனுப்புறீங்களா? கண்டிப்பாமா. வருண், போப்பா, அவங்க கேட்கறத எடுத்து கொடுத்துட்டு வா. சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். போ, வா, எடுத்து போயிட்டு வா. தேங்க்யூ. ஆ, வருண், அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு சீக்கிரம் சொல்லு. ஆஹா, என்ன பார்க்கறதுக்காக நீ இவ்வளோ அவசரமா பரபரப்பா வந்தனா எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருண், எப்போ உனக்கு விளையாட்டு தானா? பாக்ஸ் எங்க? அதோ அங்க இருக்கு. இங்க பாரு வருண், எனக்கு விளையாடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாக்ஸ் எங்கன்னு சீக்கிரம் சொல்லு. ஏய், பாக்ஸ் அங்கதான் இருக்கு. எங்க? இல்ல, நான் இங்க தான் வச்சேன். எங்க? இங்க வச்சிருந்தா அது எங்க போயிருக்கும்? வீடு பூரா தேடி பார்த்தாச்சு. நீ சொன்னங்கிறதுனால மொட்டை மாடியிலயும் பார்த்தாச்சு. இப்ப எதுக்காக வெளியில போயிட்டு இருக்க? ஒரு வாட்டி வெளியிலயும் பாத்துறலாம். பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? பாக்ஸ் எடுத்துட்டு வெளியில யார் போவாங்க? ஒரு தடவை போய் பாத்துறலாமே. வெளியில மட்டும் பாக்ஸ் கிடைக்கல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வரும். சுமதி எங்க போனா? இவ்ளோ நேரமா அந்த பாக்ஸை தேடிட்டு இருக்கா. சரி, நம்ம இப்ப கேம் விளையாடலாமா? இதுல ஏதாவது வச்சு மறைச்சு வச்சிடலாம். தேடுறதுக்கு ஹிண்ட் கொடுக்கலாம். யாருக்கு இது முதல்ல கிடைக்குதோ அவங்க தான் வின்னர். ஒரு நிமிஷம். என்னாச்சுக்கா? இந்த பாக்ஸையே எடுத்துட்டு போறீங்க? நாங்க இதை வச்சு விளையாடிட்டு இருக்கோம்.
சுமதி ஏன் இன்னும் இங்க வரல? அக்கா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, அப்பா அவரோட எல்லா பாசத்தையும், என்னோட சின்ன வயசு நினைவுகளையும் எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படியா? அப்பா அப்படி பாசமா இதுக்குள்ள என்ன வச்சு கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இரு, நான் பார்க்கறேன். சுமதி, இங்க பாரு, டேப் போட்டிருக்காங்க. ஓ ஓ, இந்த பக்கமும் இருக்கு. ஓஹோ அக்கா, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள என்ன இருந்தாலும் அப்பா பாசத்தை விட அதிகமா எதுவும் இருக்காது. ஆஹா, நான் இதை பார்த்தே ஆகணும். என்கிட்ட கொடு. டைட்டா பொடி. நான் இதை லைட்டா திறந்து என்ன இருக்குன்னு பார்க்கறேன். சரி, முதல்ல நீ பாரு. ஆனா உடனே உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி